ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். வாங்க இந்த மாடல் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு லைனிங் எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு ஹைட்டில் நம்ம ஸ்லீவ் எப்பவும் என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுவோமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு நம்ம பேட்டர்ன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். நம்ம கொடுக்குற அந்த மாடல் கொஞ்சம் கீழே தள்ளி வரும். அதனால் ஸ்லீவ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைனிங்கில் ஸ்லீவ் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்த அப்புறம் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். லைனிங்கை பிரட்டி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எட்ஜி ஸ்டிச் போட்டுக்கலாம். லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் மாடலுக்கு சேம் மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபோல்டிங்கில் 15 இன்ச்சு ஹைட்டில் 8 இன்ச்சு வித்தில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். அதனுடைய ஒன் சைடில் 3 இன்ச்சு ஓப்பன் சைடில் குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் சைடில் ஃபோல்டிங்கிலிருந்து 7 இன்ச்சு குறிச்சிக்கலாம். அடுத்து இந்த 7 இன்ச்சையும் 3 இன்ச்சையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண 7 இன்ச்சு 3 இன்ச்சு ஃபோல்டிங்கில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். மடித்து அடித்து அதில் நமக்கு தேவையான லேஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு குறித்த இடத்துலையும் 3 இன்ச்சு குறித்த இடத்துலையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் லைன் வரைஞ்ச 2 சைடும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளீட்ஸ் ஒரு 3.5 இன்ச் வர மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸை வச்சுக்கலாம். இன்னொரு சைடும் வச்சுக்கலாம். ஃப்ளீட்ஸ் வச்சு முடித்த அப்புறம் அளவு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக கொடுக்குற பீஸை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் இருந்து 1.5 இன்ச் 2 சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸஸ் பீஸை தைக்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த 3.5 இன்ச்சில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் 1.5 3 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம எக்ஸஸ் பீஸ் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.